அடியே மாமா பொண்ணே, இந்த மச்சான கட்டிக்க சம்மதமா? தாலி கட்டிடலாமா? லூசு லூசு, என்ன கேள்வி இது? இந்த நாளுக்காக தானேடா உன் பிறந்தா இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். கட்டு மச்சான், ஐ அம் வெயிட்டிங். என்னோட வாழ்க்கையான என்னில பாதியானவளே, ஐ லவ் யூ. மச்சான், லவ் யூ டூடா. செல்ல மச்சான், எல்லாரும் நம்மள தான் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா தாலிய கட்டுடா. கொட்டு மேளம் கொட்டிடவே மந்திரங்கள் முழங்கிடவே மணமகள் கழுத்தினிலே தாலியும் தான் கட்டிடவே முடிச்சுதான் மூணு முடிச்சுதான் போடுறா புருஷன் போடுறா. நித்யா, என்ன எதுக்கு இப்ப வர சொன்ன? அது அது வந்து மனோ. சொல்லு நித்யா, என்னாச்சு? ஏய் நித்யா, நீ என்ன பண்ற? என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? இங்க பாரு நித்யா, இன்னும் கொஞ்ச நேரத்தால உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. நம்மள இப்படி யாராவது பாத்துட்டா ரொம்ப தப்பாயிரும். விடு. மனோ, நித்யா, இப்போ உனக்கு என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்க? எனக்கு எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல மனோ. என்னது, கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? அங்க மனமேடையில பையன் வந்து உட்கார்ந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தால உன் கழுத்துல தாலி ஏற போகுது. இந்த நேரத்துல வந்து கல்யாணம் விருப்பம் இல்லையான்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன்னோட சம்மதத்தோட தானே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இல்ல மனோ, நான் மனப்பூர்வமா சம்மதிக்கல. அத்தை என்ன ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. அதனால மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். மற்றபடி எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல மனோ. ப்ளீஸ் மனோ, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடு. என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? கடைசி நிமிஷத்துல சொன்னா எப்படி போய் நிப்பாட்டுறது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? உன்னை கூட்டிட்டு போறதுக்கு யாராவது வந்துருவாங்க நித்யா. இந்த நேரத்துல நீ நான் இப்படி நிக்கிறதா யாராவது பார்த்தா ரொம்ப தப்பாயிடும் நித்யா. அகிலாண்டேஸ்வரி மருத்தோட பையனுக்கு என்ன குறை? ரொம்ப நல்ல பையன் தானே. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? மனோ, என் மனசுல இன்னொருத்தன் வச்சுக்கிட்டு எப்படி மனோ இன்னொருத்தன் கையால தாலி வாங்கிக்கிறதுனா அது என்னால முடியாதுடா. நித்யா, என்ன நீ புது கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? சும்மா விளையாடாத நித்யா. நான் சீரியஸா தான் சொல்றேன். என் மனசுல வேற ஒருத்தன் இருக்கான். அந்த பையன் யாரு? நான் காதலிக்கிற பையன் வேற யாரும் இல்ல மனோ, நீதான். ஏய், என்னடி விளையாடிட்டு இருக்க? நித்யா, நீ என்ன விளையாடுறியா? இல்ல மனோ, நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் உன்னை மனசார விரும்புறேன். இத நான் உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்ல வந்திருக்கேன். ஆனா என்னால முடியல. இப்ப சொல்லாட்டி எப்பவுமே சொல்ல முடியாது மனோ. அதனால தான் சொல்லிட்டேன். ஐ லவ் யூ. நீதான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் ப்ளீஸ். நித்யா, பைத்தியம் மாதிரி பேசாதடி. இந்த குடும்பத்துல நீ வாழ்றதுக்கு கொடுத்து வைக்கணும். நான் உன்கிட்ட வரும் புரன்சா தான் பழகிருக்கேன். என் மனசுல அந்த மாதிரி என்ன இல்ல நித்யா. இங்க பாரு, வெள்ளாம மனசு போட்டு குழப்பிக்காம மதன கல்யாணம் பண்ணிக்கோ. அதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது நித்யா. நீ என்னோட காதல ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல. தயவு செய்து இந்த கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டிடு. என்னால இன்னொருத்தன் கையால தாலி வாங்கிக்க முடியாதுடா. என் கழுத்துல தாலி இருக்குன்னா நான் செத்து போயிடுவேன். ஏய் லூசு, என்னடி பேசுற? ஏற்கனவே கபிலன் விஷயத்துல நான் ரொம்ப நொறுங்கிட்டேன்டா. உன்னோட பழகினதுக்கு அப்புறம் தான் நான் அவனையே மறக்க ஆரம்பிச்சேன். மனோ, புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். என்னோட காதல நீ ஏற்கிறதும் ஏற்காததும் உன்னோட விருப்பம். ஆனா எனக்காக அவன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடு மனோ. சத்தியமா சொல்றேன், இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா நான் செத்துவேண்டா. ஏய் நித்யா, பைத்தியம் மாதிரி பேசாத. நித்யா அண்ணா, நீங்க என்ன பண்றீங்க? ஒன்னும் இல்லம்மா, சும்மா பேசிட்டு இருந்தேன். ஓகே ஓகே, வா நித்யா. மொத்தத்துக்கு டைம் ஆச்சு. பொண்ணை கூட்டிட்டு வர சொல்றாங்க. வா. நீங்க போங்க, அப்படியே நான் வரேன். சீக்கிரமா வாமா. யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. அப்பாடா, எனக்கு இருந்த ஒரே ஒரு குறை என் மருமகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும்ன்றதான். இன்னைக்கு என் தங்கச்சியால என் மருமகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. இது போதும் எனக்கு. மீரா, ஏன் இங்க வந்து என் கண்ணு முன்னாடி நிக்கிற? உன்னை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு மீரா. நான் செய்த தப்பால இன்னைக்கு நீ தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க. இவ கழுத்துல நான் தாலி கட்டுறத கண்ணு முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கிறியடி. இப்போ உன் மனசு எவ்வளவு வலிக்குமென்று எனக்கு தெரியும் மீரா. இந்த கல்யாணம் வேணாமண்டு எல்லா உண்மையும் சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதும். ஆனா இத்தனை பேர் முன்னாடி என் அம்மா தலை குனிஞ்சா அதை என்னால தாங்கிக்க முடியாது மீரா. ப்ரோ, உண்மையில இருக்கிற நம்பிக்கையால தான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடு ப்ரோ. மதன், உன்னை இன்னொரு பொண்ணு கூட பாக்குற சக்தி எனக்கு இல்லடா. அதுவும் மனக்குளத்துல இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டுற அளவுக்கு நீ வந்திருக்க. என்னால இது தாங்கிக்கவே முடியல. இருந்தாலும் என்னோட மதன் சந்தோஷமா இருந்தா போதும்டா. அது போதும் எனக்கு. நம்ம காதல் கல்யாணமா என் வயித்துல உன் வாரிசு வளருதுடா. அந்த ஒரு சந்தோஷமே எனக்கு போதும் மதன். பாவி பையா, அந்த புள்ளைய காதலிட்டு நம்பிக்கை கொடுத்துட்டு இப்ப இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு நீ வந்துட்டல மதன். இது ரொம்ப தப்புடா. பாவம் அந்த புள்ள. நம்பின பொண்ணு என்னைக்குமே கைவிட மாட்டேன். எனக்கு மட்டும் பெரிய டைலாக் எல்லாம் அனுப்பிச்சு விட்டான். இப்ப என்னடாண்டா இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட பாக்குற? இவன் பூரா அந்த புள்ள கழுத்துல தாலி வச்சுட்டே இருக்கான். இவன் மட்டும் அந்த புள்ள கழுத்துல தாலி கட்டிட்டான்னா இவனோட வாழ்க்கை என்ன ஆகுறது? அந்த புள்ளையும் பாவம். ராயேஷ், ஏதாவது பண்ணுடா.
டேய் டேய் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறியா? நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இப்ப இந்த பிள்ளை காலத்துல தாலி கட்ட போவ? அம்சோட கல்லை ஒரு வார்த்தை வெளியில வருதா உனக்கு? எப்படியாவது இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டிடுவேன் தைரியம் தானே? அவனே உனக்கு இருக்கடி உனக்கு வெளியிட்டடி. மதன் என்னைய பாத்துட்டு இருக்க? கட்டு தாலிய. பொண்ணு காலத்துல 3 முடிச்சு போடியா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணு காலத்துல தாலி ஏறணும் ஐயா. கட்டு. காதல் காதல் இனித்திடும் நரகமா, காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா, கண்களில் பொங்கும் நீரில் காட்சியும் மறைந்து போகும், காதலின் மடியில் தானே இறுதியாய் இதயம் தூங்கும். மதன் ஒரு நிமிஷம் அண்ணா என்னாச்சியா? இருங்கம்மா. நித்யாமா உனக்கு மதனை கட்டிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா? அகிலா என்ன இதெல்லாம்? அவளுக்கு விருப்பம் இல்லாமலா மனமாட வரைக்கும் வந்திருப்பாள். என் மருமக இன்னொரு தடவை ஏமாறக்கூடாது அகிலா. இருக்கா சக்தி என்னாச்சியா? எதுக்கு நீ இப்படி கேக்குற? இருங்கம்மா, நீங்க தப்பான டிசிஷன் எடுத்திருக்கீங்க. இந்த கல்யாணத்துல அந்த பிள்ளைக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அகிலா என்ன இது? இதெல்லாம் வேணுமென்று நடக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையாண்டு இவங்கிட்ட சொன்னாலாமா? இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் தான் எல்லாரும் பிளான் போடுறீங்களா? நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கா? நான் இங்க யார்கிட்டையும் கேள்வி கேட்கல. நான் கேட்டதெல்லாம் நித்யா கிட்ட தான். இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லையாண்டு எனக்கு நல்லா தெரியும். நித்யா நைட்டு நீ என்கிட்ட சொன்னதை இங்க தைரியமா சொல்லுமா. நீயும் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தாமா. உனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம் நடக்கவே நடக்காது. அகிலா என்ன நடக்குதுங்க? அம்மா நீ பொறுமையா இரு. நித்யா நீ விருப்பப்பட்டு தானே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிற? சொல்லு நித்யா, உன்னதான் கேக்குறேன். அவளோட சம்மதம் இல்லாமல நான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஆரி மாறி அவளோட மனசையும் குழப்பிட்டு இருக்கீங்க எல்லாரும். மதன் அவ கழுத்துல தாலியை கட்டு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கல்யாணத்துல நித்யாக்கு மட்டும் இல்ல, மதனுக்கும் சுத்தமா விருப்பம் இல்ல. பெரியவங்களோட கட்டாயத்துக்காக தான் இந்த கல்யாணம் நடக்குது. அப்படித்தானே மதன்? நித்யா நீ இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? எங்க அம்மா உன்னோட விருப்பத்தை கேட்டு தானே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. சொல்லு நித்யா. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நித்யா அத்த சக்தி என்ன சொல்றதெல்லாம் உண்மைதான். எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. உங்களோட கட்டாயத்துக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நித்யா என்னமா சொல்ற? எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். இந்த கல்யாணத்துக்கு நான் வந்திருக்க கூடாது. அம்மா நித்யாவோட வாழ்க்கையை என்னால் கெட்டு போச்சுன்றதுக்காக தான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேனே தவிர அவளுக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கையை கட்டாயப்படுத்தணும்னு நான் நினைக்கல. அவளுக்கு விருப்பம் இல்லையாண்டா நீ எதுக்கு கட்டாயப்படுத்துற? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என் மனசுல ஒருத்தர் இருக்காரு. உங்க பையன் கபிலனை நான் எந்த அளவுக்கு நேசிக்கணும் அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அந்த காயத்துக்கு மருந்தா தான் எனக்கு ஒருத்தர் கிடைச்சாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. சரி உன் மனசுல இருக்கிற அந்த பையன் யாரு? சொல்லு நித்யா. அது அது வந்தத்த அது இதுக்கு மேல நீ மறைக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. உன் மனசுல யாரு இருக்கான்னு நீ இங்கே சொல்லலாம். சொல்லுமா. சொல்லுங்க நித்யா. அவருக்கு உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்புமா. சொல்லுங்க. நீங்க யாரை லவ் பண்றீங்க? உங்க மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு நீங்க ஏன் தயங்குறீங்க? நீங்க யாரை விரும்புறீங்க? சொல்லுங்க நித்யா. இன்ஸ்பெக்டர் மனோவத்தை நான் விரும்புறேன். ஐயோ போச்சு போச்சு. நான் பாட்டுக்கு சிவனேன்னு தான் இருந்தேன். என்ன இப்படி போட்டு விட்டுட்டாலே தையத்தக்கா. அது உன்னோட தலையெழுத்து ராசா. அதை உன்னால மாத்த முடியாது. நீங்க வர என்ன கடுப்பேத்தாதுங்க சார். ஏய் அவ நல்ல பொண்ணுதான்டா. நல்ல பொண்ணா இருந்தா அவ வாய்வளம் சரியில்லையே சார். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சமாளிச்சு கூடா. என்னது? டே மடே, அந்த புள்ள மனசுல இருக்கிற எல்லாத்தையும் ஒப்புனா சொல்லிட்டு ஐயா என்ன கதை நீங்களா சொல்றீங்களா இல்ல நானா சொல்லவா? ஆமா என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கும் இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. எனக்கு விருப்பம் இல்லாட்டி நீ என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே ஐயா. நீ வேற பெரியம்மாக்கு வாக்கு கொடுத்துட்ட. அதோட உன் பேச்ச என்னால மீற முடியலம்மா. அதனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிட்டேன். சரி ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நித்யாவுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பையனையே கட்டி வச்சிருனாக்கா. நீ என்னக்கா சொல்ற? அவ சந்தோஷமா இருந்தா சரிதான் ஆகிலா. அவளுக்கு பிடிச்ச மாதிரியே அவ வாழ்க்கை அமையட்டும். ஐயோ ஆண்டி அது அவனே இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்ன. நித்யாவுக்கு நான் அண்ணன்டா. அதுக்கு ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோ. இது நல்ல கதையா இருக்கே. டே நடிக்காதடா. உனக்கும் அவளை பிடிக்குமான்னு எனக்கு தெரியும். இங்க பாரு 90s பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்டா. ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கோ. அவ்வளவுதான் சொல்வேன். இப்பெல்லாம் நித்யா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறது அரிது மச்சான். நல்லா யோசிச்சு முடிவெடுத்துக்கோ. அதுவும் சரிதான். 90s இப்ப யாரு தான் பொண்ணு கொடுக்கா? அது ஆயா நீ வந்து உட்காரு. நித்யா கழுத்துல தாலியை கட்டு. ஆமா இதே மாதிரியே மதனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாமா? கண்ணா என்னையா சொல்ற? என்ன மதன் நீ சொல்றியா உண்மையா இல்ல நான் சொல்லவா? டேய் இதுக்குடா வாய் மூடிட்டு நிக்க. சொல்லுடா. நீ ரவ காதலிக்கிறேன்னு சொல்லுடா. மதன் சின்ன வயசுல இருந்து அம்மா கிட்ட நீ எதையும் மறைச்சதில்ல. இப்ப என்னத்த மறைக்கிற? எதுவா இருந்தாலும் சொல்லியா கண்ணா. உன் மனசுல யாராவது பொண்ணு இருக்காங்களா? ஆமாம்மா நான் மீராவை தான் காதலிக்கிறேன். அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம்மா. நேற்று தண்டா பிறந்த மாதிரி இருந்த. ஆனா இன்னைக்கு நீ ஒரு பொண்ணு காதலிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டல. அம்மாக்கு ஆச்சரியமா இருக்குடா. ஏம்மா இதுக்கே ஆச்சரியப்பட்ட அப்படி இவனை பற்றி இன்னொரு உண்மை தெரிஞ்சது நீங்க அப்படியே ஷாக் ஆயிருவீங்க. என்னையா கண்ணா சொல்ற? அது அது நான் இப்படி சொல்றது என்னடா நீ இவ்வளவு திண்டாடுற? மதன் அப்படி என்னடா பண்ணி தொலைஞ்ச? ஏய் சொல்றா. அது அது வந்துமா இந்த சபையில வச்சு மதன் எல்லா உண்மையும் சொல்லக்கூடாது. எல்லாரும் அந்த பிள்ளையை தான் ஒரு மாதிரி அசிங்கமா பார்ப்பாங்க. இப்போதைக்கு இந்த கூட்டத்தை கழிச்சிட வேண்டியதான். அம்மா அது சரி எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். இப்ப 2 ஜோடிக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாமா? ஏன்னா நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. இல்ல மச்சான் இந்த சபையில வச்சு நான் ஒரு உண்மையை சொல்லணும். எதுவா இருந்தாலும் அப்புறமா சொல்லிக்கலாம் மதன். இப்ப நல்ல நேரம் வர போயிட்டு இருக்கு. மச்சான் சொல்றது சரிதான் மதன்.
எதுவா இருந்தாலும் வீட்டை போய் பேசிக்கலாம். இல்ல ப்ரோ, அதான் நான் சொல்றேன்ல, எதுவா இருந்தாலும் வீட்டை போய் பேசிக்கலாம். ஆமாண்டா, எதுவா இருந்தாலும் வீட்டை போய் பேசிக்கலாம். ஆமாங்கண்ணா, எதுவா இருந்தாலும் வீட்டை போய் பேசிக்கலாம். நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, கல்யாணத்தை முடிச்சிடலாம். 2 ஜோடியும் உட்காருங்க. கொட்டு மேளம் கொட்டிடவே, மந்திரங்கள் முழங்கிடவே, மணமகள் கழுத்தினிலே தாலியும் தான் கட்டிடவே, முடிச்சுதான் மூணு முடிச்சுதான் போடுறா புருஷன் போடுறா. ஈரால் ஆசை என் நெஞ்சில் தோன்றும், அது யாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். ஏழேழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா? நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. ஓய் பொண்டாட்டி, இப்ப நீ கேப்பியா? உன் கையால நான் தாலி வாங்கிப்பேன்னு சத்தியமா நினைக்கலடா. இங்க வந்ததும் எனக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் போயிருச்சு. சாரி மதன். நீ என்னடி பண்ணுவ? அப்படி ஒரு சிச்சுவேஷன். இப்பதான் நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேனே, இப்ப ஹாப்பியா? ரொம்ப 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 ஹாப்பிடா. ஓய் பொண்டாட்டி, ஐ லவ் யூ. லவ் யூ டூடா. டேய் போலீஸ்கார மாப்ள, ஐ லவ் யூ. எப்படியோ காரியம் சாதிச்சுட்டு தையத்தக்கா, உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டுட்டேன். இனி என்னெல்லாம் பாடுபாடு போறணும். அது உன்னோட தலையெடுத்து ராஜா. டேய் ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்குறான்னு கூட்டிட்டு வந்துட்டு எங்கடா தள்ளி விட பாக்குறாங்களே. இவ ஒருத்தி. சரி, 2 பேரும் கண்ணை துருவங்க. சக்தி, டேய் இந்த வீடு, என்ன சக்தி பாக்குற? இந்த வீட்டை உனக்கு ஞாபகம் இருக்கா? இது அத்தை மாமா வாழ்ந்த வீடு தானே? பரவாயில்லையே, நீ கண்டுபிடிச்சிட்டியே. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற சர்ப்ரைஸ். இந்த வீடு அந்த பேர்ல தானே இருந்துச்சு. அதானேடா. இந்த வீடு அந்த பேர்ல இருந்தது அப்ப. இது இப்ப சக்தி பேர்ல மாத்திட்டு இருந்தா. என்னடா சொல்ற, நிஜமாவா? இனிமேல் நீங்க 2 பேரும் இங்கதான் வாழ போறீங்க. பாலடைஞ்சு போயிருந்த விட எப்படா திருத்தினேன். எப்ப நான் மனசு மாறணும், அண்டையில இருந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோண்டி. சத்தியமா நாங்க இதை எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷம்டா. ஆமா ரூல், நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, எதுக்கு வெளியில நின்று கொண்டு உள்ள போய் பாருங்க. இந்த வீடு மறுபடியும் என் கைக்கு வருமெண்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ் அருள். மச்சான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? இது என்னோட கடமைடா. சரி, உள்ள போய் பாருங்க 2 பேரும். இன்னைக்கு நைட்டு புது வாழ்க்கையே இந்த வீட்டுல தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? சீ போடா. இதோ பாடா, என் தங்கச்சிக்கு வெக்கமெல்லாம் வருது. எப்படி இதெல்லாம் உனக்கு வந்துச்சு? சீ போடா, நானும் ஒரு பெண் தானே. இன்று முதல் இரவு டொட்டடைங் நிலவை கொண்டு வா, கட்டிலில் கட்டி வை. டேய் அருணு, இந்த பொடிப்பையிலுக்கு வந்த பாடுவ பத்தியா? நம்ம குழந்தை கொடுத்து வச்ச வேண்டாம். எனக்கு தாண்டா இந்த வாய்ப்பெல்லாம் இன்னும் அமையல. என்னடா சொல்ற? நீ என்ன சொல்ற? கல்யாணமாகி 5 மாசத்துக்கு மேலே ஆயிட்டுடா. உனக்கு அப்ப ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலையா? அந்த வயிற்றுச்சல கிண்டாதடா. எனக்கு ஒருத்தி வாச்சிருக்காளே. என்று முதல் இரவு. ஹலோ தம்பிமார், என்னடா நடக்குதுங்க? ஏய் ப்ரோ, இன்னைக்கு நம்ம குழந்தையோட ஃபர்ஸ்ட் நைட்டா. அதான் பெட்டர் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ப்ரோ, நல்லா இருக்கா? நடக்காத ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இவ்வளவு டெக்கரேஷன் தேவையா? ஏன்டா அப்படி சொல்ற? நம்ம தம்பி அதுல எல்லாம் கட்டிக்காரண்டா. ஆமா ப்ரோ, நம்ம குழந்தைய அவ்வளவு ஈஸியா போட்டுறாத. டேய் நாம தாண்டா இன்னும் அவனை குழந்தை மாதிரி பாக்குறோம். ஆனா அவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தைய கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துருச்சு பாரு. ஏய் ப்ரோ, நீ என்னடா சொல்ற? இன்னும் 7 மாதத்துக்கு அவனுக்கு இதெல்லாம் நடக்க கூடாதுடா. அவன் எல்லாத்தையும் ஏற்கனவே நடத்தி அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டான்டா. பிளாஷ்பேக் சொல்றேன் கேளு. நீங்க பாருங்கம்மா, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க மறைக்காம உண்மையா சொல்லணும், சரியா? என்ன கேட்க போறாருன்னு தெரியலையே. ஒருவேளை நான் கன்சீவா இருக்கிறது இவருக்கு தெரிஞ்சிடுச்சா? இவர் வர டாக்டர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. என்ன கேட்க போறீங்க? பயப்படாதீங்கம்மா. மீரா, இப்ப நீங்க பிரெக்னண்டா தானே இருக்கீங்க. போச்சு போச்சு, கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப நான் என்ன சொல்றது? உண்மையை சொன்னா என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்பாரு. அதுக்கு நான் எப்படி உங்க தம்பி தானு சொல்ல முடியும்? இவர் அவங்க தம்பி மேல ரொம்ப பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்காரு. இந்த உண்மையை சொன்னா கண்டிப்பா மதன் மேல கோவப்படுவாரு. வேணாம். மீரா, என்ன யோசிக்கிறீங்க? நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல. இல்ல, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. மீரா, ஐ எம் டாக்டர். நீங்க பாருமா, மதனோட அண்ணனா நான் உன்கிட்ட பேசல. நான் ஒரு டாக்டரா தான் இப்ப உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், சரியா? இப்ப உங்க கையை பிடிச்சு பார்த்து மட்டும் நான் இதை கன்ஃபார்ம் பண்ணல. நீங்க 2 மந்த்துக்கு முன்னாடி வனிதா பாமசில பிரெக்னன்ட் கிட் வாங்கியிருக்கீங்க. வாங்கினீங்களா இல்லையா? அது அது வந்து அது மட்டும் இல்ல மீரா, என்னோட ஹாஸ்பிட்டல்ல தான் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கீங்க. ஆனா அந்த நேரத்துல நான் இல்ல. இதுக்கு மேல நீங்க உண்மையா மறைக்கணுமா? உண்மையா சொல்றதான் பெட்டர். ஆமா சார், நீங்க சொல்றது உண்மைதான். சரி, இப்ப நான் ஒரு டாக்டரா இல்லாம மதனோட அண்ணனா கேக்குறேன். உங்க வயித்துல வளர்ற குழந்தை என் தம்பியோடதா? இப்ப நான் இவருக்கு என்ன பதில் சொல்றது? உண்மையை சொன்னா மதனுக்கு தான் கெட்ட பேரு. அது மட்டும் இல்லாம இவர் மதன் மேல வச்சுக்கிற மரியாதையும் பாசமும் போயிடும். நம்மளால அண்ணன் தம்பிக்குள்ள பிரிவினை வரக்கூடாது. ஏற்கனவே அவங்க அண்ணா விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். என்னாலையும் கஷ்டம் வரக்கூடாது. என்னால அண்ணன் தம்பிக்குள்ள மன கஷ்டமோ இல்ல பிரிவினையோ வந்துடக்கூடாது. என் மதனுக்கு நான் கெட்ட பேரு வாங்கி கொடுக்க மாட்டேன். இப்போதைக்கு உண்மையை மறைக்கிறதான் பெட்டர். நீங்க உண்மையா மறைக்கத்தான் பாப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க மீரா, உங்க வயித்துல வளர்ற குழந்தை என் தம்பியோடதா? அது
அது வந்து சார் அதெல்லாம் இல்ல. என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு உங்க உங்க தம்பி காரணம் இல்ல சார். ப்ளீஸ் இத பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. மீரா, மீரா இங்க பாருங்க. நாளைக்கு என் தம்பிக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? மீரா, நீங்க சின்ன பொண்ணு. பெரிய முடிவுகள் எல்லாம் உங்களால எடுக்கவும் முடியாது, எடுக்கவும் கூடாது. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது உங்களுக்காக மட்டும் இல்லமா, என் தம்பிக்காகவும் தான். அதனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என் மேல இருக்கிற நம்பிக்கையால தான் எப்படியாவது தன்னோட அண்ணா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான்னு தான் நாளைக்கு அவன் மடமட வரைக்கும் போக போறான். என் தம்பி உங்க மேல உசிரே வச்சிருக்கான். உங்களை ஏமாத்துற அளவுக்கு என் தம்பி அவ்வளவு மோசமானவன் எல்லாம் இல்ல. அவனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலேண்டு ஈஸியா கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். ஆனா 1000 பேருக்கு முன்னாடி எங்க அம்மா அவமானப்படுவாங்க. அதைத்தான் அவன் யோசிக்கிறான். நீங்களே சொல்லுங்க, ரீசன் இல்லாம என்னால எப்படி கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும்? அதனாலதான் கேட்கிறேன் மீரா. நீங்க உண்மையை மறைக்கிறதால எந்த பிரயோசனமும் இல்லமா. உண்மையை சொல்லுங்க. நீங்க சொல்ற உண்மையில தான் என் தம்பி வாழ்க்கையும் அடங்கியிருக்கு, உங்க வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. எல்லாரோட கட்டாயத்துக்காக அவன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினான்டா, அடுத்த நிமிஷமே என் தம்பி ஏதாவது விபரீதமான முடிவு எடுத்துருவான். அது தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. யாரையும் ஏமாத்தையும் மாட்டான், ஏமாத்துறவங்களையும் அவனுக்கு பிடிக்காது. அந்த பவிப்புள்ள மேலேயே அவன் எவ்வளவு காசா நடந்திருக்கான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படிப்பட்டவன் தான் அவன். உங்களை உயிருக்குயிரா நேசிச்சிருக்கான். அப்படிப்பட்டவன் தான் காதலிட்ட பொண்ணு ஏமாத்தினா அவன் உசுரோடு இருப்பானா? என் தம்பி விபரீத முடிவு எடுக்க கூடாதுன்னா நீங்க உண்மையை சொல்லுங்கம்மா. ஏரா, நீங்க இந்த உண்மையை சொல்றதால எல்லாரும் உங்களை அசிங்கப்படுத்துவாங்கன்னு நினைக்காதீங்க. அதோட மதனையும் அசிங்கப்படுத்திட்டோம்னு நினைக்காதீங்க. சரியா? மதன் என்னோட தம்பி இல்லமா, அவன் என்னோட குழந்தை. அவன் எப்படி நான் அவமானப்படுத்துவேன்? சரி, உங்களை நான் கட்டாயப்படுத்தல. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க உண்மையை சொல்லலாம். உங்க வயித்துல வளர்ற குழந்தை என் தம்பியோட தான் இல்லையான்னு என்னதான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா தெரிஞ்சிட போகுது. ஆனா நான் அதை பண்ண மாட்டேன் மீரா. உங்களோட நல்லதுக்கும் என் தம்பியோட நல்லதுக்கும் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் நான் உங்களை கட்டாயப்படுத்தல. நம்பிக்கை இருந்தா சொல்லுங்க. அது வந்து ஆமாம் சார். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா மதன் தான். சாரி சார், நீங்க கேட்டதுக்கு நான் உண்மையை சொல்லிட்டேன். எனக்காக அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி மதனை கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த தப்புக்கு நானும் தான் காரணம். அவங்கள கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், அவனை கஷ்டப்படுத்தாதீங்க. மீரா, நீங்க பாருங்கம்மா. இப்ப எதுக்கு நீங்க தலை குனிறீங்க? இது ஒரு சந்தர்ப்பத்துல தப்பு நடந்துருச்சு. சரி விடுங்கம்மா, நீங்க தைரியமா இருங்க. சரியா? நாளைக்கு என் தம்பி உங்க கழுத்துல தாலி கட்டுவான். ரொம்ப டைம் ஆச்சு. நானே உங்களை வீட்டுல கொண்டு வரேன். வாங்க. நானே போய்க்கிறேன் சார், பரவாயில்ல. மணி 11:30 ஆகுது. இந்த நேரத்துல உங்களை அப்படி தனியா வருது? வாங்க. அட நாசமா போன கழுத. அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். அது சரியா போச்சு பாத்தியா? நீதான்டா. என் தம்பி அப்படிப்பட்டவன் இல்லையான்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்த. இப்ப பாத்தியா, உனக்கு முன்னாடி அவன் முந்திக்கிட்டான். டேய், நம்ம முதல்நாடு அப்படி பண்ணாங்க. என்னால சத்தியமா நம்ப முடியலடா. பேசாம அந்த பிள்ளைய கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி காட்டடா. அந்த பிள்ளைக்கு இப்ப 3 மாசம்டா. 3 மாசம் கன்சீவா இருக்காங்க. இது தெரியாம நீங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வர ஏற்பாடு பண்றீங்களோ? மட சாம்பிராடிகளா. என்ன பிரகாஷ், உனக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆகுது. உனக்கு பின்னாடி பிறந்தவனே சாதிச்சுட்டான். நீ என்னடா பண்ற? இன்னும் 6 மாதமா பிசிக்கல் டச் கூடவா இல்ல? மானம் கட்டவனே. எல்லாம் என் நேரம்டா, என் நேரம். என்ன மட்டும் பாத்துக்கிற அவனையும் கழு. அவனுக்கும் கல்யாணமாகி 8-9 மாதம் ஆகுது. அவனையும் கழுடா, ஏன் சாதிக்கலன்னு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நான் மட்டும் கஷ்டத்தை வெளியில கட்டக்கூடாது. சரி, சமாளிப்போம். டேய், நான் உனக்கு பிரபு பெத்துக்கலான்னு தான் பொறுமையா இருக்கேன். அண்ணன் நீ இருக்கும்போது நான் புறா உனக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாடுறா, அண்ணன் மேல உனக்கு அம்முட்டு பாசம் இருக்காத பின்ன. நான் எல்லாம் மதன் மாதிரி இல்லடா. பாவி பைய என்ன வேலை பார்த்திருக்கான் பாத்தியா? திருட்டு பைய. இன்னைக்கு அவனுக்கு இருக்குடா. டேய், இவன் சொன்னதை கேட்டு எனக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துதுடா. யாராவது என்ன பிடிங்களா? அடியே அபி, எல்லாம் உன்னால தாண்டி. நீ இப்படியே புலம்பிட்டு இருக்கிற. நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டடா. சரிப்பட்டே வர மாட்ட. ஆமா ப்ரோ, இவன் அதுக்கு சரிப்பட்டே வர மாட்டான். ஓய் பொண்டாடி, என்ன மீரா இங்க வந்து தனியே நிக்கிற? ஒன்னும் இல்ல. ஈரால் ஆசை என் நெஞ்சில் தோன்றும். அது யாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். ஏழேழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா? நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. பொண்டாடி, என்னடி யோசிக்கிற? என் மேல உனக்கு ஏதாவது கோவமா? அப்படியெல்லாம் இல்ல மதன். அப்புறம் என்னடி யோசிக்கிற? அதான் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. அப்புறம் என்ன? இதுக்கப்புறம் தான் நமக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன சொல்ற? அடிக்கல்லி தெரியாத மாதிரியே நடிக்கிறாள். போய் பொண்டாட்டி, இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு. இன்னைக்கு நைட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அதுக்கான வேலையை நம்ம பார்க்க வேணாமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. ஏய், உங்களுக்கு என்னடா வேலை இங்க? என்ன சார் ரொம்ப குசியா இருக்கிறீங்க போல. என்ன இருக்காதா ப்ரோ? ஆசைப்பட்ட பொண்ணா கல்யாணம் பண்ணிருக்கேன். எனக்கு குசியா தானே இருக்கு. உனக்கு குசியா இருக்குடா. எனக்கு வைத்தறிச்சலா இருக்கு. என்ன ப்ரோ, ஏன் இப்படி வைத்தறிச்சல் படுற? இப்படி வைத்தறிச்சல் படுற அளவுக்கு நான் என்னடா பண்ணிட்டேன்? ஏ தம்பி, எங்களையெல்லாம் முட்டாள ஆக்கிட்டு இல்லடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப குழந்தைத்தனமா நடிச்சிட்டே இருக்க. ஏரா, நீங்க ரூமுக்கு போங்கம்மா. எனக்கு நாங்க கொஞ்சம் பாடம் எடுக்கணும். எடுத்துட்டு ரூமுக்கு அனுப்பி வைக்கிறோம். நீங்க போங்கம்மா.
ஏய் நீ எங்க தனியா போற? நானும் கூட வரேன். ஹலோ சார். உனக்கு என்னடா பிரச்சனை? இப்படி புதுசா கல்யாணமானவங்கள பிரிச்சு வச்சு பாக்குற? ஹலோ மிஸ்டர், உங்க பொண்டாட்டியை இங்க யாரும் கடத்திட மாட்டாங்க. மீரா நீ போமா, இவனை நாங்க அனுப்பி வைக்கிறோம். மீரா, எங்க குடும்பத்துல இனி நீங்களும் மதித்துதான். இதை பற்றியும் யோசிக்காம சந்தோஷமா இருங்கடா. ஆமாமா, நீங்க சந்தோஷமா இருந்தா தான் வயித்துல இருக்கிற பாப்பாவும் சந்தோஷமா இருக்கும். எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடுச்சா? போச்சு போச்சு. இந்த பெண்ணாட வர அதுக்கு தான் முறாச்சிட்டு நிக்காம போல. மீரா நீ ரூமுக்கு போ, நான் வரேன். ம் சரிங்க.